ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகே ஃப்ரம் தெரபின் கேபிட்டல்ஸ். நம்ம இன்னைக்கு லாஸ் ரெக்கவரி சேலஞ்சில் டே 3ல இருக்கோம். டே 3ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் லாஸை புக் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ லாஸ் ஆச்சு, எப்படி லாஸ் ஆச்சுன்றதை டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் தான் வந்துச்சு. ஸோ எகைன் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போச்சு. மேலே போயிட்டு கரெக்டாக பிவோட் பாயிண்ட் நியரஸ்ட்டாக போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து சப்போர்ட் லைன் பிரேக் ஆச்சு, கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம் நான் வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ கரெக்டாக நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10:15க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சி எனக்கு. ஸோ 10:15 இந்த டைமில் ஆக்சுவலாக அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி நம்ம கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். 10:16 தான் என்ட்ரி எடுத்தேன் நான். ஸோ என்ட்ரி எடுத்த பிறகு அடுத்த நிமிஷமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10% ஸ்டாப் லாஸ் போடுவோம், இல்லைனா இஎம்ஐ பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெளியே வருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஎம்ஐ வந்து நம்மளுக்கு எந்த க்ளோசிங் கிடைக்கல. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அடுத்த கேன்ல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 10:16க்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் அகைன் வந்து கீழே ஃபாலோ ஆகுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். பட் ஃபாலோ ஆகலை. ரிவர்ஸாக யூட்டன் போட்டு மேலே தான் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. 3 மந்த்ஸ் கேனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல. ஸோ என்ட்ரி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆன பிறகு எகைன் வந்து கீழே சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சு. பட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் நான் ஃபாலோ பண்ணிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 23லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிருக்கு. அந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகைன் வந்து மேலே நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்றைக்கி கிடைக்கல. கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட் வேஸ்ட்டு முடிச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 1 தான் கிடச்சிச்சு. அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 டேஸாகவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெண்டே இல்லை. ஸோ ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் சின்ன ப்ராஃபிட் கிடச்சிட்ருக்கு. பட் ஆப்ஷன் செல்லிங்க்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்குது. ஸோ கீழே வருது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட நிலை இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரூல்ஸை மட்டும் கரெக்டாக கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு. நம்ம ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய டாலர் வந்து 100%. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக வந்து மண்டே நேற்று 26ஆம் நான் வந்து ட்ரேட் எடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் 0 தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி 27ஆம் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 லாஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ட்ரி கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. பொசிஷன் பாருங்கள், 5069 வந்து நம்மளுக்கு ஒரே ட்ரேட் எடுத்து அதில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய பீனல் ஸ்டேட் பண்ண வந்து ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 2 நாளுமே லாஸாக தான் வந்திருக்கு. ஸோ அது 10.32 அந்த ஒரு லாஸும் இந்த ஒரு லாஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20.66 வந்து நம்மளுக்கு லாஸாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சேர்த்துருப்பேன், இதில் ப்ரோக்கரேஜ் சேர்க்காமல் இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 20.66 வந்து % வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டாலர் இருக்குது, அதே மாதிரி லாஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ் ரெக்கவரிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 210% இருந்துச்சு. எகைன் வந்து இப்போ இன்றைக்கி லாஸ் ஆனதுனால 220% போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரூல்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டெயினாக ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல ஆவரேஜ் டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கும். ஏன்னா நான் ப்ராஃபிட் இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த எரர் காட்டுது. அதே மாதிரி ரிஸ்க் பெர் ட்ரேடும் வந்து நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ப்ராஃபிட் எடுக்கல. ஸோ அதனால தான் ரிஸ்க் பெரும் 0 இருக்குது. ஒரு 5-10 ட்ரேட் போன பிறகு தான் நம்மளுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆர்பிஐ கிராஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கு. டிடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் டிடிஐ கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 2 டேஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து 100% நம்மளுக்கு டாலர் அக்செப்டபிள் தான். 100% இந்த டாலர் போகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வெரிஃபைட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஆஃப்டர் 3:30 வந்து இது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுவேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி யூடியூபோடைய லிங்க் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஃபிட் அதாவது இந்த லாஸோ இந்த ப்ராஃபிட்டோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போட்டதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லாமே வந்து அதில் டெய்லியும் லிங்க் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ நான் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், எந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு தான் பண்ணணும். பிகாஸ் இது ஆப்ஷன் பையிங் 100% டவுன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போட்ட கேபிட்டல் அடுத்த ஒரு 10 நாளிலே லாஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மைண்டை வச்சுட்டு ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறனால உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்களா? ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன நான் சொல்லணும் நான். ஸோ ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணலாம். ரெக்கவர் பண்ணி
நம்ம வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.